சாப்பிடுங்க. அம்மா, பெரியம்மா வைகுண்டம் போயிருக்கான்னு சொன்னியே, அப்ப அப்பா எங்கம்மா போயிருக்கா? என்னைக்கும் அப்பா நம்ம எல்லாம் விட்டு இத்தனை நாள் பிரிஞ்சு இருந்ததே இல்லையேம்மா. எங்க போயிருக்காரு சொல்லேம்மா. கேளுமா, பெரியம்மா நம்ம கஷ்டத்தை பார்க்க முடியாம சாஸ்வதமா போயிட்டாங்க. உங்க அப்பா இந்த ஊர்ல சங்கடப்பட முடியாம எங்கேயாவது போய் நிம்மதியா இருப்பார். சரி, நாங்க போய் தேடி அழைச்சிட்டு வரோம்மா. வேண்டாப்பா, வேண்டாம். நீங்க ரொட்டியை தின்னுங்க, நான் போய் உங்க அப்பா அழைச்சிட்டு வரேன். நீ எப்பவும் இப்படியே சொல்ற. நீ சாப்பிடலன்னா நாங்களும் சாப்பிட மாட்டோம். உங்க அப்பா சாப்பிடாம நான் எப்பாவது சாப்பிட்டிருக்கேனா? பாருமா காசி, நீயும் தம்பியும் வீட்டுல ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு கண்டிப்பா உங்க அப்பா அழைச்சிட்டு வரேன். என்னம்மா? உனக்கு என்ன? நீ வந்து தீக்க போறியா காக்க போறியா? எடுக்கிறியா? கொஞ்சம் மெல்ல. ஐயோ, அம்மாடி, நீ யாரோ நல்ல பையனா இருக்கியே. ஏன்பா, உன் பேரு என்ன? எல்லா பேரும் என் பேரு. போகட்டும், எந்த ஊரு? எல்லா ஊரும் என் ஊரு. பையன் சுட்டி, பேச்சு கெட்டி. அது சரி, அவரை நீ எங்கேயாவது பாத்தியா? அவர்னா எப்படி தெரியும்? பேரை சொல்லு. புருஷன் பேரை மனைவி எங்கேயாவது சொல்லுவாளா? போட்டா, அவர் எப்படி இருப்பாரு அதையாவது சொல்லு. சொல்றேன். சிகப்பா, சாதுவா, பாடிட்டே இருப்பாரு. அவர்தான். சரி வா, காமிக்கிறேன். அதோ இந்த பக்கத்து மலை மேல இருக்காரு, பாரு. என் கண்ணே, சுவாமி. சுவாமி, சுவாமி. ஏன் இந்த அறியாமை? பாண்டுரங்கன் என் மேல் கருணை காட்டி காட்சி கொடுத்தார். எவ்வளவு இனிமையான வார்த்தை. ஆமாம், கடமையையும் உபதேசித்தார். இன்றிலிருந்து என் வாழ்வை அபங்கம் எழுதுவதற்கும் ரங்கனின் சேவைக்கும் அர்ப்பணம் செய்வேன். நல்லதுங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம். பிள்ளைங்க அப்பா அப்பான்னு அழுதுகிட்டு இருக்காங்க. பிள்ளைகள், வீடு, மனைவி எல்லாம் வீண் பிரபு. முக்தி பாதையை மூடும் திரைகள். பாருங்க, பாடல்கள் எழுத இடைஞ்சல் வராம, மன அமைதிக்கு பங்கம் ஏற்படாம பாத்துக்கிறேன். குடும்ப பொறுப்புகளை நானே கவனிச்சுக்கிறேன். வாங்க, பிள்ளைங்க முகத்தை பார்த்தாவது வாங்க. மன்னிச்சிடு ஜிஜியா, அங்கே அந்த சூழ்நிலையில் எதுவுமே எழுத முடியாது. ரங்க சேவையும் நடக்கும். என்னங்க, அது மட்டும் சொல்லாதீங்க. ஜிஜியா, என் பேச்சை கேட்டு போ. இல்ல, நீங்க வரல, இங்க இருந்து என் பணம் கூட போகாது. ஜிஜியா. ஆமாங்க, புருஷன் இருக்கிற இடத்துல மனைவி இருக்கிறது தான் தர்மம். என்னங்க, சம்சாரி தன் கடமையையும் தர்மத்தையும் கைவிடாம அந்த கடவுளை ஆராதனை செஞ்சாதான் அவரை காண முடியும், உணர முடியும்னு நீங்க தானே சொன்னீங்க. மறந்து போயிட்டீங்களா? ஆமாம் ஜிஜியா, ஆமாம். மனசு கடவுளுக்கும் மனிதன் கடமைக்கும் காணிக்கையாக வேண்டும். பொறுப்புகளை உணர்ந்து கொண்டேன். பகவானின் மகிமைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறேன். அந்த மக்கள் தொண்டிலே மாதவனை பார்க்கிறேன். வா பாண்டுரங்கா.
பாண்டுரங்கா 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 பாண்டுரங்கா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.